ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாமூர்த்தி. டாடா ஐபிஎல் 2024 கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது. எல்லா டீமுமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து விளையாடிட்டாங்க. ஒரு 10 மேட்ச் வந்து விளையாடிட்டாங்க. டாப் ஆஃப் த டேபிளில் ஆர்ஆர் வந்து 11 மேட்ச் விளையாடிருக்காங்க. கேகேஆர் டீம் வந்து 9 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. எல்எஸ்ஜி டீம் வந்து கிட்டத்தட்ட 10 மேட்ச், எஸ்ஆர்ஹெச்சும் 10 மேட்ச் விளையாடிட்டாங்க. சிஎஸ்கே டீமும் 10 மேட்ச் விளையாடிட்டாங்க. டாப் ஆஃப் த டேபிளில் இப்போ 4 டீம் இருக்குது. இந்த 4 டீமில் வந்து ஏறக்குறைய இந்த 4 டீமே குவாலிஃபை ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. சிஎஸ்கேவும் குவாலிஃபை ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனாலும் 2 டீம் வந்து ஆர்ஆர் வெர்சஸ் அண்ட் தென் கேகேஆர் டீம், இந்த ரெண்டுமே வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து குவாலிஃபைடு அப்படின்னு போடலைனாலும் அவங்க குவாலிஃபைடு தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 டீமுமே 16 பாயிண்ட்ல இருக்காங்க. 8 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் டீம் 8 மேட்ச் வந்து வின் பண்ணதால 16 பாயிண்டோட இருக்கிறாங்க. கேகேஆர் டீம் 12 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல எல்எஸ்ஜி அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் டீம் 12 பாயிண்டோட இருக்காங்க. சிஎஸ்கே டீம் இதுக்கு அடுத்து வரப்போற மேட்ச் எல்லாத்துலேயுமே, அதாவது ஆர்ஆர் கூட, கிங்ஸ் 11 பஞ்சாப், ஜிடி, ஆர்சிபி, இந்த 4 மேட்ச்லையுமே கன்ஃபார்மாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் இவங்க பிளே ஆஃபுக்கு தகுதி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் செமையான போட்டி நிலவும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 இடத்துக்குமே பிளே ஆஃப்க்கு போட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்து வர மேட்ச் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகுது. பார்க்க மறந்துடாதீங்க. நேற்று எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆருக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அஸ்தலான பவுலிங்கில் நடராஜன் கலக்கினாரு, புவனேஸ்வர் குமார் கலக்கினாரு, பேட் கமின்ஸ் கலக்கினாரு. எனக்கு என்னமோ தோணுது என்னன்னா, இந்த வருஷம் டாடா ஐபிஎல்லை பேட் கமின்ஸ் வந்து வின் பண்ணி இந்திய ரசிகர்களை வந்து சைலண்ட் பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பிளே ஆஃப்க்கு வாய்ப்பில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து தக்க வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க. நேற்று மேட்ச்சில் தோற்று இருந்தால் ஒரு வேளை வந்து அவங்க வெளியேறி போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருந்துகிட்ருக்கும். ஆனால் நேற்று மேட்ச் வந்து குரூஷியலான கட்டத்தில் லாஸ்ட்டு ஒரு பாலில் வந்து மேட்சை வின் பண்ணி அசத்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம். இதுக்கு முன்னாடி அவங்களோட லூப் ஹோல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து தோற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இவங்க 2 பேர் அஸ்தலான ஆட்டத்தினால மட்டும்தான் வந்து வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற பேரும் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு இருந்துக்கிட்டு இருந்தது இப்போதைக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. நாங்கள் வந்து பவுலிங் யூனிட்னாலையும் வின் பண்ணுவோம், மேட்சை வின் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு வந்து நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அஸ்தலான பவுலிங்கை வந்து நேற்று நடராஜன் போட்டு 3 விக்கெட் எடுத்தார். பேட் கமின்ஸும் வந்து 3 விக்கெட் எடுத்தார். புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் ஓவரையும் போட்டார். அசத்தலான பவுலிங்கில் அவரும் வந்து 3 விக்கெட்டை வந்து எடுத்திருந்தார். இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஒவ்வொரு டீமுமே வந்து சவாலாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஏன்டா வந்து 4 ஸ்பின்னரை எடுத்தீங்க அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு 4 ஸ்பின்னர்கள் தேவை, அதுக்கு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், ஏன்னா வந்து லேட்டாக தான் வந்து சொல்லுவோம். அந்த அமெரிக்காவில் போய் மேட்ச் விளையாடுவோம்ல, அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம், அப்போது உங்களுக்கு தெரிய வரும் ஏன் 4 ஸ்பின்னர் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கிறாரு. ரிங்கு சிங்கை வந்து எடுக்க முடியாதது வந்து ரொம்பவே குரூஷியல். ஆனால் நாங்கள் ஆல்ரெடி இந்த ஐபிஎல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-11 பேர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து எடுக்க முடியல, அந்தளவுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அஜித் அகர்கர் அவர்கள் வந்து சமாளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிச்சு வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிச்சை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் குரூப் ஏ, பி, சி, டி, இ இத்தனை வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீம் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், கனடா, அயர்லாந்து, இந்த மாதிரி டீம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவோட மவுஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் 8ல் போனால் தான் வந்து தெரியும். சூப்பர் 8 கன்ஃபார்மாக இந்தியா போயிடும். பட் ஆனால் சூப்பர் 8ல் தான் இந்தியா அங்கேருந்து அரையிறுதிக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.